ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 69. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த பாட்டுல அபிராமி பட்டர் அம்பாளின் கட்டாட்சம் அன்பர்கள் மேல படும் பொழுது அவர்களுக்கு என்னவெல்லாம் நன்மை ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்றார். அது அன்பர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா, அம்பாள் எல்லாருக்கும் நம்மளுடைய வினை பயன்களை கரெக்டா கொடுக்குறா. கர்ம பல தாத்தா. அவளுக்கு இவங்கதான் வேண்டியவங்க அவங்கதான் வேண்டியவங்க இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்ம நல்ல செயல்களை செய்தால், புண்ணிய காரியங்களை செய்தால் அதற்கான நல்ல இன்பத்தை நமக்கு கொடுப்பா. நல்வினை பயனாகி இன்பத்தை கொடுப்பா. அதே மாதிரி நம்ம பாப்ப காரியங்கள் செஞ்சோம்னா அதற்கான தண்டனையும் நமக்கு வந்தே தீரும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த பாட்டுலயே அன்பர் என்பவருக்கே அவள் எல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, ஒரு வீட்டுல அம்மா இருக்கா, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. நிறைய குழந்தைகள் இருக்கும்போது சில குழந்தைகள் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். அதுக்கு என்ன தேவையோ அதை அம்மா கிட்ட இருந்தோ அப்பா கிட்ட இருந்தோ வாங்கிக்கிற சாமர்த்தியம் அதற்கு இருக்கும். எங்க இருந்தாலும் பொழைச்சுக்கும் அந்த குழந்தை. அந்த மாதிரி குழந்தைய பத்தி அம்மாவுக்கு கொஞ்சம் சிந்தனை கம்மியா இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது கொஞ்சம் அவசியம் இல்லாததா இருக்கும். ஒரு குழந்தை ரொம்ப சமர்த்தா இருக்கும், எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துரும், கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம இருக்கும். எப்பவும் அம்மாக்கு கிச்சன்ல ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு பார்த்துட்டே இருக்கும். சுத்தி இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்கும். தனக்குன்னு ஒன்னையுமே வச்சுக்க வேண்டாம்னு நினைக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தை, நல்ல குணங்கள் இருக்கிற குழந்தை மேல அம்மாக்கு அதீதமா ஒரு பிரியம் இருக்கும். தனியா அதனை கவனிப்பா. எல்லா அக்கா தங்கைகளுக்கு எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கிற ஒரு குழந்தைய அம்மா தனியா கவனிப்பா. இல்லடா நீ உன்னை பார்த்துக்கோடா செல்லம், உனக்கும் தெரியணும் இல்லையா, இந்த இன்னொரு தோசை சாப்பிடு அப்படின்னு கொடுப்பா. அதுக்கு பேரு பாரபட்சம் கிடையாது. அந்த நல்ல குணங்களுக்கு அம்மா கொடுக்கிற அட்டென்ஷன் அது. அதே போல அம்பாள் கிட்ட யாரெல்லாம் பக்தி பண்றாளோ அவள்லாம் நல்ல குணங்களோட இருப்பா. அம்பாள் கிட்ட அதீதமான பிரியத்தோட வேற உலகியல் விஷயங்கள்ல இதுலயும் பெரிய நாட்டம் இல்லாம சமூகத்திற்கும் தங்களால் ஆன உதவிகளை செய்து கொண்டு நல்ல மனிதர்களாக அவர்கள் வாழ்வார்கள். நம்ம உண்மையாவே பகவான் கிட்ட பக்தி பண்றோம்னு சொன்னா மனசுல நிறைய அன்பு இருக்கணும், சுயநலம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நம்மளான உதவிகளை நம்ம செய்யணும். நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன ஒரு இடத்துலயும் அப்படின்னு பார்க்கணும். நம்மள முன்னிலைப்படுத்தி ஈகோலாம் வச்சிருந்தோம்னா அப்ப நம்ம உண்மையாவே பகவான் கிட்ட பக்தி பண்ணலன்னு அர்த்தம். அப்ப நம்ம அந்த மாதிரி சுயநலம் இல்லாம இருக்கும் பொழுது அம்பாள் நம்மள பார்த்துப்பா. ஃபுல் சரண்டர் டு அம்பாள். அம்பாள் நம்மள பார்த்துப்பா. திருஞான சம்பந்தர் என்ன பாடுறாரு தெரியுமா? சீர்காழியில பாடுறார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். எப்பொழுதுமே நம்ம ஹாப்பியா இருக்க முடியும் இந்த உலகத்துல. எப்போ எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. வேற வழியே இல்லையா என்ன, நிறைய இருக்கு கதி. நல்ல கதிக்கு குறைவே கிடையாது. என்ன? அம்பாளுடைய திருப்பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். கண்ணின் நல்லதுரும் கழுமல வள நகர், அதான் சீர்காழி. பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. பெண்ணின் நல்லாளோடும்னா அம்பாள் இருக்கிற கேர்ள்ஸ்லயே அம்பாதான் பெஸ்ட். எல்லா பெண்களுக்குள்ளும் சிறந்தவள் அம்பாள். பெண்ணின் நல்லாள், நல்லவளா இருக்கா அம்பாள். அவளுடைய அன்பர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். மகாகவி பாரதியாரும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அம்பா காளிமா மேல அவ்வளவு ஒரு பிரியம் அவருக்கு, அப்படி ஒரு பக்தி அவருக்கு, அப்படி ஒரு சரணாகதி. அவர் எழுதினதுல இருந்து ஒரு பாட்டு. தன்னை மறந்து சகல உலகினையும் மன்னனிதம் காக்கும் மகாசக்தி. ஆஹா, தன்னை மறந்து சகல உலகினையும்
மன்னனிதம் காக்கும் நிலை பெறச் செய்யுமாறு உலகம் அனைத்தை உலகங்களையும் அம்பாள் காக்கிறாள். எப்படி? தன்னை மறந்து. ஒரு அம்மா காத்தால எழுந்துக்கும் போது, ஓஹோ இன்னைக்கு நான் என் குழந்தையில பராமரிக்கணும் ரொம்ப யோசிச்சுட்டு அது ஒன்றும் பிளான் பண்ணி டீம் மீட்டிங் எல்லாம் போட்டு பண்றது இல்ல. தனிச்சையா ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா பண்றா. அம்பாள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சகல ஜீவர்களையும் அவள் தான் காக்குறான் இல்லையா? ஆபிரம்ம கீட்ட ஜனனி இல்லையாவோ, அதனால எல்லாரையும் காப்பது அவளுடைய ஸ்வபாவம். தன்னை மறந்து அதை செய்கிறாள். அன்னை அவளே துணை. நமக்கு யாரு துணை? அன்னை அவளே துணை என்று அனவரதம். அனவரதம்னா எப்பொழுதும் மனசுல நம்ம நினைச்சோம்னா அனவரதம் நெஞ்சும் துவளாதிருத்தல் சுகம். நீ ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சீனா அன்னை அவளே துணை அப்படின்னு ஒரு பொழுதும் மனசுல நிக்காம யோசிச்சுட்டே இரு அவளை பத்தி. அவளையே சரணாகதி பண்ணு, அப்ப உனக்கு ஒரு குறைவும் வராது அப்படின்னு பாடுறார் பாரதியார். இப்போ ஏன் அன்பர்களுக்குன்னா, அன்பர்கள் நம்ம இந்த பிறவியில நம்ம பாக்குறோம். சில பேர் ரொம்ப சௌகரியமா வாழறாங்க. அன்னையின் பக்தர்கள், அன்னையின் பக்தர்களாக அவர்கள் இல்லாட்டாலும் நிறைய சௌகரியமா வாழறதையும் நம்ம பாக்குறோம். இறை நம்பிக்கையே இல்லாதவர்களும் கூட சௌகரியமா வாழறத பாக்குறோம். கம்ஃபர்ட்ஸ்ல நிறைய இருக்கிறத பாக்குறோம். அது எப்படின்னு கேட்டா அது புண்ணிய பலன் தான். நம்ம அதுல பார்த்து அவங்கள பார்த்து வயிறறியறதுக்கு ஒண்ணுமே இல்லை. யாரெல்லாம் இன்பமா இருக்காங்களோ, யாரெல்லாம் சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ, அதெல்லாம் அவங்களுடைய புண்ணியத்தின் பலன். அதை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அவங்களுக்கு சாய்ஸ் கிடையாது அந்த விஷயத்துல. இப்ப நம்ம ஒரு ஸ்கூல்ல பாடம் நடத்துறாங்க. ஒரு பையன் நல்லா படிச்சு காத்தால சீக்கிரமா எழுந்து நல்லா படிச்சு டிவி ஓடிடி எல்லாம் போகாம போன்லாம் நோண்டாம நிறைய நேரம் படிப்புக்குன்னு கொடுத்து ரொம்ப டிசிப்ளின்டா வாழ்ந்து நல்ல பரீட்சை எழுதுறான். அவனுக்கு நிறைய மார்க் கொடுப்பார். கண்டிப்பா டீச்சர் கிட்டே இருந்து நிறைய மார்க் வரும். ஏன்னா அவனுடைய எஃபர்ட்டோடைய பலன் அது. அதே மாதிரி புண்ணிய செயல்கள் பண்ணா நிறைய நல்ல பலன்களை அவங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும். சோ அதனால அன்பர்கள் அப்படின்னு சொன்னா அதுல ஒண்ணு அம்பாள் பாரபட்சம் பாக்குறான்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அன்பர்கள்னு சொன்னா பகவான் இடத்துல அன்பு பூண்டவர்கள், அதான் அன்பர்கள். இறைவனையே சார்ந்த வாழ்க்கை முறையை கொண்டிருப்பவர்கள். உங்களுடைய இன்பத்துக்கு வேற எதையும் உலக பொருட்களை சாராது இறைவனையே சார்ந்திருப்போருக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர அபிராமி பட்டர். நமக்கு நிறைய நல்லது கிடைச்சா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கும் பாத்திரத்தா இருக்கணும். இப்போ நமக்கு நிறைய அறிவு வரணும்னு நினைக்கிறோம். இப்ப சடன்னா நானும் பாரு பகவத்கீதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி நானும் படிக்கிறேனா இல்லையா பாரு அப்படிம்போம். ஆனா அதற்கான பாத்திரத்தை நமக்கு இல்லாம, நமக்கு நல்ல டீச்சரே அமைஞ்சாலும், நல்ல ஆச்சாரியன் அமைஞ்சு நமக்கு நல்லா சொல்லி கொடுத்தாலும் அதை கிரகிச்சுக்கிற மனசுல அத பக்குவம் நமக்கு இருக்கணும். ஒரே கிளாஸ்ல ஒரே பாடத்தை வெறும் மெட்டீரியல் சயின்ஸ் எடுத்துட்டாலே, ஒரு சயின்ஸ் பாடம் நடத்தும் போது, பிசிக்ஸ் பாடம் நடத்தும் போது ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி கிராஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நல்ல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாலும், நல்ல கல்வியை நமக்கு போதிக்க ஆச்சாரியார் இருந்தா கூட அதை கிரகிச்சுக்கிற விஷயத்துல கூட நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. சப்பாத்தி சாப்பிட்றதுல கூட ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை பார்த்துதான் அம்பாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண முடியும். ஒரு இடத்துல எக்கச்சக்க கிரீடினஸ் இருக்கு, ரொம்ப மோசமான விஷயங்கள்ல ஒருத்தவங்க பணத்தை செலவு பண்ணுவாங்கன்னா அவனுக்கு போய் நான் பிளஸ் பண்றேன் அப்படின்னு அம்பாள் சொல்ல முடியாது. அது தவறான விஷயம் ஆயிடும். சோ அதனால எங்க என்ன கொடுக்கணுமோ அது அவளுடைய கண்காணிப்பின் கீழே தான் வருது. அதனால நம்ம அதை பத்தி வரி பண்ணிக்கவே வேண்டாம். எப்ப நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது தான்னு கிடைக்கும்படி செய்வாள் அம்பாள். நம்ம பண்ண வேண்டியதுதான் சரணாகதி ஒண்ணுதான். அவ என்ன கொடுத்தாலும் இன்பமோ துன்பமோ நம்ம இந்த பிரசாத புத்தியோட ஏத்துக்கிறது மட்டும்தான் நாம செய்யக்கூடிய விஷயம். பாட்டுக்கு வரலாம். அன்பர்களுக்கு என்ன கொடுப்பாளாம் அம்பாள்? தனம் தரும். முதல்ல என்னன்னா நிறைய செல்வத்தை அள்ளி தருவாள். உலகத்துல பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை இல்லையா? முனிவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க யாகம் பண்ணணும் ஹோமம் பண்ணணும்னா கூட அவங்களுக்கும் பொருள் வேண்டி இருக்கு. இந்த உலகத்துல பொருள் இல்லாம பொருள் வேண்டாம்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மருத்துவ செலவா இருக்கட்டும், கல்வி படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு பணம் அவசியமா இருக்கு. நல்ல காரியங்கள் செய்யறதுக்கும் நமக்கு தனம் அவசியமா இருக்கு. அதனால தனம் தருவாள். திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும், செல்வம்லாம் சேரும்பா, சிறப்பு கிடைக்கும், ஸ்ரேயஸ் கிடைக்கும். யாருக்கு? அறத்தை விட உனக்கு நல்லது பண்ணக்கூடியது வேற என்னவா இருக்கு?
அறத்தின் ஸ்வரூபமாக யார் இருக்கா? அம்பாள் தான் இருக்கா இல்லையா? அறவாழி அந்தணன் அப்படின்னு திருவள்ளுவரா வந்து அறத்தையே அறக்கடலாக இறைவன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு வந்து. ஸோ அதனால தர்மமும் அம்பாளும் வேற வேறையும் கிடையாது. அதுக்கே வந்து வெறும் தர்மத்தை ஃபாலோ பண்ணினாலே கொடுப்பா அப்படின்னா அவளையே டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது கண்டிப்பாக முதல்ல நல்ல செல்வத்தை நமக்கு அருளி செய்வாள். தனம் தரும். அதுக்கப்புறம் வெறும் தனம் இருந்துட்டா போதுமா? அந்த தனத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக்கணும்னு தெரியணும் இல்லையா? செல்வம் என்பது சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இடத்துல தேங்கி நிற்க கூடாது. இப்ப யாருக்கெல்லாம் வறியவர்களுக்கு வாரி கொடுக்கணும். உலகத்துல அந்த நாள் தான் முக்கியமான பிரச்சனையே இருக்கு. நமக்கு இல்லாம போயிடுமோங்கிற பயத்தினால நம்ம செல்வத்தை கொடுக்கவே மறந்து போயிடுறோம், பயப்படுறோம். இன்னைக்கு 100 ரூபாய் இங்க ஜாஸ்தி கொடுத்துட்டேன்னா இன்னைக்கு இல்லாம போயிடுமோன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த பணத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா புண்ணிய செயலாக நம்ம மாற்ற முடியும். நிறைய இடத்துல நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட சர்ப்ளஸா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நிறைய நல்ல காரியங்களாக அதை கொடுத்தோம்னா அந்த பணம் வந்து ரொம்ப உயர்ந்த பணமாக மாறும். என்னன்னு கேட்டா புண்ணியமாக மாறும். நம்ம இந்த உடம்பை விட்டு மேலுலகத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா அங்க நம்மளுடைய கரன்சி எல்லாம் ஒர்க் ஆகாது. நம்ம என்னதான் கட்டுக்கட்டா சேர்த்து வச்சிருந்தாலும் அதெல்லாம் அங்க பிரயோஜனப்படுத்த முடியாது. அங்க என்ன பிரயோஜனப்படுத்த முடியும்? என்ன கரன்சி? புண்ணியம்ங்கிற கரன்சி தான் அங்க நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். இந்த உலகத்திலேயே கூட நம்மளுக்கு புண்ணியம்ங்கிற கரன்சி தான் ரொம்ப ஜாஸ்தி பயன்படும். புண்ணியத்தினாலதான் நம்மளுக்கு ஆச்சாரியர் கிடைப்பா, நம்மளுக்கு சாஸ்திரம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சாஸ்திரம் படிச்சாலும் அது புரியும், நம்ம மனசுல நிற்கும். அதெல்லாம் அப்பதான் நடக்கும். அதனால கல்வி தரும். வெறும் பணம் இல்ல, பணத்தை எப்படி நீ வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற புத்தி அது எப்படி கிடைக்கும்? கல்வி அறிவு. நல்ல கல்வி அறிவு பெற்றான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வாழ்க்கையில நிம்மதி ஏற்படும், மனசுல ஒரு பக்குவம் ஏற்படும். அப்ப ஒரு சந்தோஷமா இருப்பான், கண்டென்டடா இருப்பான். செல்வமும் கல்வியும் ஒரு சேர ஒருத்தவன்ட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். நம்ம நிறைய பார்த்திருக்கோம், நிறைய தனம் இருக்கும் ஆனா கல்வி அறிவு இல்லைன்னு சொன்னா அவங்க கிட்ட போய் சேர்ற பணம் எவ்வளவு மோசமான காரியங்களுக்கு பயன்படும்னு பாக்குறோம். அதே சமயம் கல்வி அறிவு இருக்கு, தனம் இல்லைன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதனால தனமும் கல்வியும் ஒரு சேர அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா. அது மட்டும் இல்ல, கல்வி செல்வம் இருந்தா போதுமா? இந்த உலகத்துல நம்ம நிறைய பேரோட நம்ம வாழறோம். வந்து வாழும் பொழுது நல்லவர்களோட வாழறதுக்கு நமக்கு அனுகிரகம் தேவைப்படுகிறது இல்லையா? நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நம்மை உயர்த்தி விடுபவர்களாக, நம்மோடு சேர்ந்த நற்காரியங்களில் ஈடுபடுபவர்களாக இருக்க வேண்டும். அவங்க அறத்தின்படி நடப்பவர்களாக இருந்தாதான் அது நல்ல சத்சங்கமாக அமையும். நம்மளும் அவங்கள பார்த்து நம்மள வளர்த்திப்போம். அதே மாதிரி நம்மளாலையும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். அடுத்தது என்ன சொல்றார்? ஒரு நாளும் தளர்வறியா மனம்னா மனசு வந்து பைசா இருக்கு, படிப்பு இருக்கு, சரி, வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்து தாக்கிண்டே இருக்கே, அதை என்ன பண்றது? ஒரு மேடுன்னு இருக்கிறச்ச ஒரு பள்ளம்னு இருக்கதானே செய்யறது. வெற்றின்னு இருக்கும்போது தோல்வின்னு இருக்கதான் செய்யறது. ஏதோ ஒரு உடம்புலையாவது நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு க்ஷீணம் வந்துதான் இருக்கு. அப்ப அதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டா தளர்வறியாத மனம் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும்னு பாடுறாரு இல்லையா பாரதியாரும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னார் திருவள்ளுவர். அதாவது யாரெல்லாம் வந்து துன்பத்தை கண்டு அஞ்சாம இருக்காங்களோ, துன்பத்துக்காக தோழாம இருக்காங்களோ அவங்கெல்லாம் துன்பத்துக்கே துன்பம் கொடுத்துடுறாங்களாம். அந்த மாதிரியான ஒரு மனத்திட்பம், பயங்கரமான ஒரு மனசுல உறுதி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட அம்பாள் கொடுப்பா. ஒரு நாளும் தளர்வறியாது. கஷ்டம் வரும்போது சரி, துன்பம் வந்தா இன்பம் வந்தா துள்ளாமலும், துன்பம் வந்தாள் தளர்ந்து போகாமலும் இருக்கக்கூடிய ஒரு மனசு. இங்க வெறும் தளர்வு தான் சொல்லியிருக்கு. பட் ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், துள்ளாத மனமும், இன்பம் வரும்போது ரொம்ப ஜாஸ்தி துள்ளாம ஒரு பேலன்ஸ்டு மனசா அம்பாள் நமக்கு கொடுப்பா. தைரியமான மனசு இங்க கொடுப்பா. நல்ல உள்ளத்தில் உறுதி இருக்கக்கூடிய மனதை நமக்கு கொடுப்பாள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். மனத்திட்பம் யாருக்கு இருக்கோ அவங்கதான் என்ன நினைக்கிற காரியங்களை எல்லாம் செய்து முடிக்க முடியும். இப்ப அப்பேற்பட்ட மனசுல தைரியம் இருக்கணும். அப்பதான் இந்த உலகத்துல வாழ முடியும். அப்புறம் என்ன? தெய்வ வடிவும் தரும். இதெல்லாம் கிடைச்சோன்னு நல்ல கல்வி அறிவு வந்தது, அவன் நல்ல சாதனைகள்லாம் பண்றான், நல்ல மனசு தைரியமா இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து நிறைய உபாசனைகள்லாம் பண்றான், நிறைய தியானம் பண்றான், நிறைய ஜபம் பண்றான்னு சொன்னா அவனுக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்தி அதிகமாக அதிகமாக அவனுடைய உடல் ரொம்ப தெய்வீகத்தன்மை பெறுகிறது. அவனை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும்.
அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகவான் வெளியிலயும் ஒளி வீசுறத நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட தெய்வ வடிவும், இங்க அழகான வடிவுன்னு சொல்லல, தெய்வ வடிவும். அழகுனா என்னன்னா தேஜஸோட இருக்கக்கூடிய ஒரு ஒளி பொருந்திய உடலமைப்பு, தெய்வ வடிவும் தரும். இதுக்கப்புறம் என்ன, நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இதான் சொன்னேன். சத் சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. பைசா இல்லாட்டாலும் பாக்கி என்ன இல்லாட்டாலும் நம்மளால மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா சத் சங்கத்தினுடைய முக்கியத்துவம் சொல்லி மாளாது. சத் சங்கம் தான் நம்மள நல்ல வழியில அற வழியில இட்டு செல்லும். நம்ம தனி ஒரு மனிதனாக நம்ம மாத்திரம் ஊர்ல அறத்தை கடைபிடிக்கிறோம், சுத்தி ஃபுல்லா டெரரிஸ்டா இருக்கானா நம்மளால அந்த மாதிரி ஒரு இடத்துல எதையுமே செய்ய முடியாது, காரியங்களே செய்ய முடியாது. நமக்கு ரொம்ப ஒரு கோஆபரேட்டிவான ஒரு சொசைட்டில நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லாரும் அற வழியில இருக்கிற மாதிரியான ஒரு சத் சங்கத்துல இருக்கணும். நம்மள கழட்டி விடணும், நம்மளுக்கு கெட்டது நினைக்கணும்னு நினைக்காத மனமுடையவர்கள், தூய்மையான மனமுடையவர்கள், நெஞ்சில் வஞ்சனை இல்லாத மனமுடையவர்கள், அப்படிப்பட்ட சுற்றத்தார், நண்பர்கள், உறவுகள், அப்படிப்பட்ட பீப்புள் நமக்கு வேண்டும். அதான் அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா. நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும். என்னெல்லாம் சொல்லிட்டார்? செல்வம் சொல்லிட்டார், நல்ல கல்வி அறிவு சொல்லிட்டார், உறுதியான மனம் சொல்லிட்டார், அப்புறம் நல்ல தேஜஸோட கூடிய அழகான வடிவம் சொல்லிட்டார், அப்புறம் நல்ல சுற்றத்தார் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல, அதனால பெரிய பிராக்கெட்டா போட்டு நல்லன எல்லாம் தரும் அப்படின்ட்டு. நீ என்னெல்லாம் மனசுல நினைக்கிறியோப்பா எல்லாம் நடக்கும், மோட்சம் வரைக்கும் அத்தனையும் நீ போட்டுக்கலாம். சொர்க்கலோக இன்பங்கள், இஹலோக பூலோக, அப்புறம் சொர்க்கலோக இன்பங்கள், அதுக்கப்புறம் நல்லன எல்லாம் தரும், மோட்சத்தையும் அம்பாள் அருளி செய்வாள் அப்படின்னு அந்த பிராக்கெட்ல வந்துடுறது. யாருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளை டெம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் சரிப்பா இதெல்லாம் வேணுமா உனக்கு, நீ என்ன ஆகணும், அம்பாள் இடத்துல பக்தி பண்ணு. அன்பர் என்பவர்க்கே, அன்பர்களுக்கு தான் அம்பாள் இதை தருவாப்பா. அதனால நீ வந்து அம்பாள் இடத்துல சரணாகதி பண்ணு. வேற யார்கிட்டயோ போய் நிலை இல்லாத இந்த உலகத்துல யார்கிட்டயோ போய் கையேந்தி நிக்காத, எனக்கு செல்வம் வேணும், எனக்கு வந்து இது வேணும் அது வேணும், எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே இல்லை, நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கியான்னு போய் கேட்டுட்டு இருக்கா. நீ அம்பாள் கிட்ட ஒரு ஆள் கிட்ட போனீன்னா உனக்கு வாழ்க்கையில என்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உனக்கு அவள் கொடுப்பா. அன்பர் என்பவர்க்கே யாரு கொடுப்பா? கணம் தரும் பூங்குழலால். கணம்னா மேகம், மேகம் போன்ற கரிய நிற கூந்தலை உடையவள். குழல் அப்படின்னா கூந்தல். பூங்குழலால் பூக்களை சூடிய கூந்தலை உடைய அம்பாள். யார் அவள்? அபிராமி. அபிராமின் கடைக்கண்களே, அவளுடைய கட்டாட்ச பார்வை ஓரமா அம்பாள் வந்து அன்பர்களை பார்த்தா போதும் அவள் அத்தனையும் அருளி செய்வாள். அப்படியே அருளே வடிவான அம்பாள் நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டாள். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம், பாரதியார் தான் பாடினர். அதனால நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவள் அருளி செய்வாள், அவளை சரணாகதி பண்ணு அப்படின்னு அபிராமி அந்த அடியில இந்த பாடலை பாடி இருக்கிற அபிராமி பட்டர். இன்னும் ஒரு முறை பார்க்கலாம். செல்வம் தருவாள், கல்வியை தருவாள், தளர்ச்சி அடையாத ஊக்கமுடைய மனதை கொடுப்பாள், அப்புறம் நல்ல அழகை கொடுப்பாள், அழகான வடிவத்தை கொடுப்பாள், நல்ல சுற்றத்தை கொடுப்பாள். பாக்கி உனக்கு என்னெல்லாம் மனசுல நினைச்சிருக்கு நல்ல எல்லாம் தருவாள். அதுக்கப்புறம் யாருக்கு கொடுப்பாள்? அன்பர் என்பவர்க்கே, அன்னையின் குழந்தைகள், அன்னையின் அன்பர்கள், அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாள். யாரு? மேகத்தை ஒத்த கூந்தலை உடைய பூக்களை சூட்டிய அபிராமி அன்னையின் கட்டாட்ச பார்வையினால் இது அத்தனையும் ஒரு அன்பருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாட்டு. இன்னும் ஒரு முறை பாடலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா, மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா, இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே, கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.